அர்ச்சனாவுக்கு பெரிய சம்பவம் தான் நடந்திருக்குன்னு சொல்லணும். என்னடா அப்படி சொல்ற? முன்னாலாம் நல்லா தானே சொல்லிட்டு இருந்தேன். என்னடா ஆச்சு? அவங்களுக்கு டைட்டிலே கிடைக்கலங்க. டைட்டில் கிடைக்கல, அதான் ஒரு வருத்தம். என்னடா முன்னாலாம் டைட்டில் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னடா டைட்டில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றியே அப்படிங்கன்னு கேட்குறீங்க. அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன நடந்திருக்குதுன்னா, அர்ச்சனாவை கரிகலங்க வச்சுட்டாங்க சொல்லப்போனால். ஐயோ நீ டைட்டில் வின்னர்மா, ஸோ மாஸ், நீ டைட்டில் வின்னர்னு சொல்லியே அவங்க டைட்டில் வின்னருக்கு லாஸ்ட்டில் போயிட்டாங்க சொல்லப்போனால். அவன் மாயாவை ஹைலைட் பண்ணி விட்டாங்க. மாயா, அதுலேயும் மாயா நீ தான் டைட்டில் வின்னர் ஆவ எனக்கு தெரியும், அதனால ஃபைனலுக்காச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா பயங்கரமா ஆக்டிங். அதுதான் முதல் டைட்டில்னே ஆரம்பிச்சிச்சு சொல்லப்போனால். அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் தான் கப்படிப்பீங்க, எங்களாலாம் கப்படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டுச்சு நம்ம. ஆனால் நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஷாக்கிங் ரொம்ப. ஐயோ எல்லாருமே நம்மளே சொல்கிறாங்களே ஒரு ஆப்பு வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒன்றாவே ஆப் வர மாதிரி தான் இருக்குது, எல்லாருமே டைட்டில் என்னன்னு சொல்கிறாங்க, ரொம்ப எனக்கு ஆப் வர மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தடவி சொல்லியிருப்பாப்ல நம்ம அர்ச்சனா. அண்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம மாயாவுக்கு ரொம்ப ஹெவியான சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்டு அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால். உனக்கு அவ்வளோதான், உன் வேலையை பார்த்துட்டு வெளில வரதை விட்டுப்புட்டு சும்மா அங்கேயே உட்காந்து சொம்படிச்சுக்கிட்டு கமல் என்ன தான். ஏன்னா உனக்கு சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோவேன், நீ ஃபஸ்ட்டு வாரமே வெளில வந்துருக்கலாம். அது மாதிரி தான் ஃபைனலுக்கு ஒன்று விட்டாங்க போகிற, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவன் ப்ரோமோ 2வது ரிலீஸ் ஆகிருக்கு. என்னன்னா நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் மெமரி கார்டுன்னு போயிட்டுருக்காங்க. எதுக்குடா இந்த இதெல்லாம், எதுக்குடா இந்த இது பண்ணுறீங்க? ஏன் இப்போ எதுக்கு இந்த யூஎஸ்பி பென்ட்ரைவ் இதெல்லாம் தேவையா? ஃபைனல் லிஸ்ட்டுக்கு இது தேவையா? அதுலேயும் நம்ம சொல்கிறாங்க பாருங்க, ஏற்றுக்க முடியாத விஷயங்க. அதுவும் செம்ம பயங்கரமாக சொல்கிறாங்க. அது நம்ம தலைவி ஒன்று சொல்லியிருப்பாப்ல, டைட்டில் வின்னர் மாயா சொல்லியிருப்பாரு. ஏன்டா திடீர்னு டைட்டில் வின்னர் மாயான்னு சொல்கிறீ அப்படிங்காத, அவங்க தான் கன்ஃபார்முங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மக்கள் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் மக்கள் ஓட்டு அங்கே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நம்ம மக்கள் ஓட்டை எடுத்துருந்தா நம்ம வச்சுட்டா வெளில போயிருக்க மாட்டாங்களே. இருக்கிறதுலேயே ஓட்டிங் கம்மியாக இருக்குது வந்துட்டு நம்ம மாயா தான் இருக்குதுன்னா, அப்படின்னா அவங்க தான் வெளில போயிருக்கணும். இருந்தாலும் இவங்களை அமுச்சு விட்டாங்க. சொம்பு தட்டுறாங்க, நல்லா சொம்பாக தட்டுறாங்க. அது இல்லாமல் நம்ம தினேஷ் ப்ரோ ஒன்று சொல்லியிருப்பாப்ல, விசித்ரா போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, அதனால் நம்ம தினேஷ் ப்ரோ சரி போய் ஒரு சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாப்ல. நம்ம விசித்ரா மேம்கிட்ட ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல ஒரு பொசிஷனா ப்ராக்ரஸ் அண்டு ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாப்ல. நான் என்னடா இவன் நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே சொல்கிறாங்களா, என்னடா பண்ணுறது இவங்களாம் வச்சுக்கிட்டு வெளில போகிறதோ எதுவும் தெரிஞ்சு போச்சா தினேஷுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இடந்தேன் நான். அடுத்து மாயா ஒரு வன்மத்தை கக்குறாங்க. ஐயோ கொத்துறாங்க வன்மத்தை கக்குறாங்க. அது இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாயா இருந்துக்கிட்டு நம்ம இதுங்க ஏதோ பூர்ணிமாவும் இதுங்கிட்ட கூட்டே சேராத மாதிரி மாயா இருந்துக்கிட்டு மணி இருந்துக்கிட்டு நம்ம ரவீனா தான் யூஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துடுவாங்க. நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை சும்மா தான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணலன்னா கூட அச்சோ போச்சா அச்சா போச்சான்ட்டு அலையிறீங்க. இப்போ என்ன தான் பண்ணுறீங்க? பார்க்குறேன் என்ன தான் பண்ணுறேன்னு நீ பார்க்குறேன்டி, நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா டீமில் இருக்கும், ஐயோ ஸ்குவாட்லாம் இருக்கும் பாருங்க, ஸ்குவாடு தரமாக செய்கிறாங்க. அது விசித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, மாயா ஒரு நல்ல ட்ரெயின், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க என் புள்ள மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக அடிச்சு விடுவாங்க. ஐயோ அந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாகிடுச்சு. ஆனால் அங்கே வெளில போனதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் சிறப்பான சம்பவம் என்னன்னா, உன்னை யார் வெளில அமிச்சா, வெளில விரட்டி விட்டது யாரு, அந்த மாதிரி ஒரு நீ உனக்கே தோணிருமாயான்னு. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளை விரட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். கண்டிப்பாக தோணாமலாம் இருக்காது, கண்டிப்பாக தோணும். தோணலைன்னா வச்சுக்கோங்களேன், அது வச்சுக்கிறாங்க மாயா.